உங்களுக்கு டே டைமில் எக்ஸசிவாக தூக்கம் வருதா, இல்லை ஃபுல் டே டயர்டாகவே ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ நான் கேட்க போகிற கொஸ்டின்ஸ்க்கு எஸ் ஆர் நோ சொல்லுங்கள். இஃப் எஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு 1 பாயிண்ட் கொடுங்க, நோன்னு சொன்னீங்கன்னா 0 பாயிண்ட்ஸ். 1, நீங்கள் நைட்டில் தூங்கும் போது கொரட்டை விடுறீங்களா? 2, உங்களுக்கு டேயில் டயர்டாகவே ஃபீல் பண்ணுறீங்களா? 3, நைட்டில் தூங்கும் போது உங்களுக்கு மூச்சு முட்டுற மாதிரியோ மூச்சு அடைக்கிற மாதிரியோ நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? 4, உங்களுக்கு பிபி ஜாஸ்தியாக இருக்கா? 5, விஎம்ஐ உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கா? நீங்கள் ஓவர் வெயிட்டில் இருக்கீங்களா? ஓவர் வெயிட்டில் இருந்தால் உங்கள் பிஎம்ஐ ஜாஸ்தியாக இருக்கும். 6, உங்களோட ஏஜ் 50க்கு மேலே இருக்கா? 7, உங்களோட நெக் சர்க்கம்ஃபரன்ஸ், அதை நெக்கை சுற்றி உங்களோட டேப் வச்சு அளந்து உங்களோட நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் மேலாக இருந்தால் 17 இன்ச்சஸ்க்கு மேலேயும் ஃபீமேலாக இருந்தால் 16 இன்ச்சஸ்க்கு மேலேயும் இருக்கா? ஜெண்டர், நீங்கள் மேலாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. கேட்ட 8 கொஸ்டின்ஸில் 0 to 2ல் உங்கள் ஸ்கோர் இருந்தால் நீங்கள் நார்மல். இதே 3 to 5 இருந்தால் உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறதுக்கான மீடியம் ரிஸ்கில் இருக்கீங்க. இதே உங்கள் ஸ்கோர் 5 to 8 இருந்ததுன்னா நீங்கள் ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வரீங்க. ஸோ உங்கள் ஸ்லீப் ஃபிசிஷியனை செக் பண்ணி உங்களுக்கு தூங்கும் போது நார்மலாக மூச்சு விட முடியுதா, இல்லை அடிக்கடி உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்.